டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றத இந்த லிஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த லிஸ்ட்டில் யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது உங்கள் ஓடிஆர் லாகின் பண்ணி 29/10/2025லேருந்து 7/11/2025க்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவியாக இருக்கட்டும், விஓ பதவியாக இருக்கட்டும், பில் கலெக்டர் போன்ற பதவிகளுக்கு தனியாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பாருங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏதாச்சும் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தேர்ச்சி பட்டியலை வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க மட்டும் டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் நல்லா ஸ்கேன் பண்ணி தெளிவாக அப்லோட் பண்ண பாருங்கள். அதேமாரி இந்த ஃபாரஸ்டர் பதவியாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் வாட்சர், அந்த மாதிரி ஃபாரஸ்டர் சம்மந்தப்பட்ட பதவிகளுக்கு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1:2 1:3 இந்த ரேஷியோ படி தான் இப்போதைக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டை வெளியிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி இதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங்கான அப்டேட்லாம் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும்.